எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு 5 நிமிட அறிவியல்ல நம்ம ஒரு ஆழமான, நம்மளையே கேள்வி கேட்க வைக்கிற ஒரு கதைக்குள்ள போக போறோம். இது வெறும் கதை மட்டும் இல்லைங்க. வாழ்க்கை, பிரபஞ்சம் இதையெல்லாம் பத்தி நாம நினைச்சு வச்சிருக்கிற எல்லாத்தையும் மாத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சிந்தனை. வாங்க ஆரம்பிக்கலாம். சும்மா கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு ரொம்ப சாதாரணமான நாள். நீங்க கார்ல வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க. திடீர்னு ஒரு பெரிய கார் ஆக்சிடென்ட். எல்லாமே ஒரே நொடியில முடிஞ்சிடுது. பெரிய வலியெல்லாம் இல்ல. ஆனா நீங்க இறந்துட்டீங்கன்றது மட்டும் நிச்சயம். திடீர்னு நீங்க கண்முழிச்சு பாக்குறீங்க. ஆனா சுத்தி முத்தி பார்த்தா ஒண்ணுமே இல்ல. ஒரு எல்லையே இல்லாத வெற்றிடம். அங்க நீங்களும் உங்களுக்கு பக்கத்துல இன்னொருத்தரும் மட்டும்தான் இருக்கீங்க. அவர் தன்னை கடவுள்னு அறிமுகப்படுத்திக்கிட்டு ரொம்ப கூலா நீ இறந்துட்ட அப்படின்னு சொல்றாரு. செத்துட்டோமேன்ற அதிர்ச்சியை விட உங்க மனசுல வர்ற கேள்வி உங்க குடும்பத்தை பத்தி தான். உங்க மனைவி, உங்க குழந்தைங்க, அவங்களுக்கு என்ன ஆகும்? இந்த கேள்வி தான் உங்க மனசை போட்டு வாட்டுது. உங்க சுயநலம் இல்லாத இந்த கேள்விய பார்த்து கடவுள் பாராட்டுகிறார். கவலைப்படாத, அவங்க நல்லா இருப்பாங்க. உன் குழந்தைங்க உன்னை ஒரு ஹீரோவா நினைப்பாங்க. உன் மனைவி வெளியில அழுவா, ஆனா மனசுக்குள்ள நிம்மதியா உணர்வா. ஏன்னா உங்க கல்யாண வாழ்க்கை ஏற்கனவே உடைஞ்சு போயிருந்தது அப்படின்னு ரொம்ப வெளிப்படையா சொல்றாரு. சரி, அடுத்து என்ன? சொர்க்கமா நரகமா? ஆனா கடவுள் சொல்றாரு, ரெண்டுமே இல்ல, நீ மறுபிறவி எடுக்க போற. ஒருவேளை இந்துக்கள் சொன்னதுதான் சரியோன்னு நாம யோசிக்கிறப்போ கடவுள் சொல்றாரு, எல்லா மதங்களும் அவங்கவுங்க பார்வையில ஒரு விதத்துல சரிதான். உடனே நம்ம மனசுல ஒரு பயம் வருது. நான் வாழ்ந்த வாழ்க்கை, என் நினைவுகள், நான் பட்ட கஷ்டங்கள், நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே வேஸ்டா? எல்லாமே அழிஞ்சிடுமா? மறுபடியும் ஒண்ணுமே தெரியாத குழந்தையா பிறக்கணுமா? அப்போ இந்த வாழ்க்கைக்கே என்னதான் அர்த்தம்? கடவுள் ஒரு சின்ன புன்னகையோட சொல்றாரு, இல்லல, எதுவும் வீணாகாது. உன் கடந்த கால வாழ்க்கையோட எல்லா அறிவும் அனுபவங்களும் உனக்குள்ளதான் பத்திரமா இருக்கு. இப்போதைக்கு அது உனக்கு ஞாபகம் வராது, அவ்வளவுதான். கடவுள் இன்னும் அழகா விளக்குறாரு. உன்னோட ஆன்மாங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி. ஆனா உன் மனுஷ மூளைங்கிறது ஒரு சின்ன கப்பு மாதிரி தான். ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் அனுபவங்களை பெற அந்த ஆன்மாங்கிற கடல்ல இருந்து ஒரு கப்பு தண்ணியை மட்டும் எடுத்து அந்த உடம்புக்குள்ள அனுப்புறா. சரி, நம்ம அடுத்த வார்த்தை எங்க, எப்போ? கடவுள் சொல்ற பதில் தான் செம்ம ட்விஸ்ட். நீ அடுத்து பிறக்க போறது கிபி 540ல ஒரு சீன விவசாய பெண்ணா. என்னது, கிபி 540? நாம டைம்ல பின்னாடி போறோமா? அது எப்படி முடியும்? கடவுள் சொல்றாரு, நேரம், காலம் இதெல்லாம் உங்க பிரபஞ்சத்துக்கு மட்டும்தான். நான் இருக்கிற இடத்துல எல்லாமே ஒரே நேரத்துல தான் நடக்குது. இத்தனை மறுபிறவிகள், வேற வேற காலங்கள்ல வேற வேற வாழ்க்கைகள். நம்ம மனசுல அந்த கடைசி கேள்வி வருது, இதுக்கெல்லாம் என்னதான் அர்த்தம்? எதுக்காக இந்த பெரிய விளையாட்டு? கடவுள் நம்மள நேரா பார்த்து சொல்றாரு, இந்த முழு பிரபஞ்சத்தையும் நான் உருவாக்குனதுக்கு ஒரே காரணம் நீ முதிர்ச்சி அடையணுங்கிறதுக்காகத்தான். நமக்கு குழப்பமா இருக்கு. நாம கேக்குறோம், நான் மட்டுமா இல்ல மொத்த மனித இனமும் முதிர்ச்சி அடையணுமா? கடவுள் இல்லைன்னு தலையசைக்கிறார். இல்ல, நீ மட்டும்தான். அப்போ பூமியில இருக்கிற மத்த கோடிக்கணக்கான மக்கள்லாம் யாரு? கடவுளோட அந்த ஒரு பதில் நம்ம உலகத்தையே ஒரு நிமிஷம் உழுக்குது. அவர் சொல்றாரு, இங்க வேற யாருமே இல்ல, நீயும் நானும் மட்டும்தான். இதுதான் கதையோட உச்சகட்டம். நமக்கொன்னும் புரியல. கடவுள் விளக்குறாரு, பூமியில இருக்கிற மத்த எல்லாரும் உன்னோட வேற வேற பிறவிகள் தான். இதுக்கு முன்னாடி வாழ்ந்த, இனிமே வாழப்போற ஒவ்வொரு மனுஷனும் நீதான். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க தான் ஆப்ரஹாம் லிங்கன்னா அவரை கொன்ன ஜான் வில்க்ஸ் பூத்தும் நீங்க தான். நீங்க ஹிட்லர்னா அவரால கொல்லப்பட்ட கோடிக்கணக்கான மக்களும் நீங்க தான். நீங்க இயேசுன்னா அவரை பின்தொடர்ந்த ஒவ்வொருத்தரும் நீங்க தான். நல்லவனும் நீங்க தான், கெட்டவனும் நீங்க தான். அப்போ இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க மத்தவங்களுக்கு செய்யற ஒவ்வொரு நல்லதும் கெட்டதும் உண்மையில நீங்க உங்களுக்கே செஞ்சுக்கிறீங்க. பாதிக்கப்பட்டவரும் நீங்க தான், பாதிப்பை ஏற்படுத்துறவரும் நீங்க தான். இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படையே இதுதான். இந்த பிரம்மாண்டமான உண்மையை ஜீரணிக்க கொஞ்சம் நேரம் ஆகுது. கடைசியா நீங்க கேக்குறீங்க, ஏன், எதுக்காக இந்த பெரிய ஏற்பாடு? கடவுள் ரொம்ப அன்பா விளக்குறாரு. ஏன்னா ஒரு நாள் நீயும் என்ன மாதிரி ஆகணும். நீ என் குழந்தை, ஆனா நீ இன்னும் ஒரு முழுமையான கடவுள் ஆகல. நீ ஒரு கரு மாதிரி தான் இன்னும் வளர்ந்துட்டு இருக்க. அப்போதான் நம்ம மனசுல எல்லாமே பளிச்சுன்னு புரியுது. ஒரு பெரிய உண்மை வெளிச்சத்துக்கு வருது. நீங்க சொல்றீங்க, அப்படியானா இந்த முழு பிரபஞ்சமும் அது வெறும் ஒரு முட்டையா? கடவுள் புன்னகைத்து, சரியா சொன்ன, இப்போ நீ உன்னோட அடுத்த வாழ்க்கைக்கு போக வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு சொல்லி உங்களை வழி அனுப்பி வைக்கிறார். இந்த கதை நம்மள எவ்வளவு ஆழமா யோசிக்க வைக்குது இல்லையா? நீங்க செய்யற ஒவ்வொரு கருணை செயலும் உங்களுக்கே நீங்க செஞ்சுக்கிறதுனா நாளைக்கு உங்க வாழ்க்கையில என்னத்த மாத்திப்பீங்க? உங்க கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த சிந்தனையை தூண்டும் விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இதே நேரத்துல சந்திப்போம்.